India's best part-time job company. This company gives many opportunities for earning monies. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. யோஜனா அதான் கரெக்டு. அந்த காலத்தில் முதலீடு ஊக்கம் கொடுத்தாங்க, சரிங்களா? ஸ்வஸ்த் பாரத் யோஜனாங்கிறது அதுதான். முதலீடு நிறைய பணம் கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கான பணம் ஊக்கத்தொகையெல்லாம் கொடுத்தாங்க. பிரதான் மந்திரி ரோஸ்கர் யோஜனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1993 கொண்டு வந்த திட்டம் இது. ஆத்ம நிர்பர் ஸ்வஸ்த் பாரத் யோஜனாங்கிறது மருத்துவ கட்டமைப்பு விரிவுபடுத்துறது. பிரதான் மந்திரி கௌசல் சம்மான் யோஜனா அப்படிங்கிறது 2023 75வது சுதந்திர தினத்தில் அறிவிக்கப்பட்ட திட்டம். இது கைவினை தொழில்கள், பிஎம் விஸ்வகர்மாங்கிறது கைவினை தொழில்களுக்கான திட்டம். ஆத்ம நிர்பர் பாரத் யோஜனாங்கிறது மருத்துவம், அதாவது கோவிட்னால நம்ம மருத்துவ கட்டமைப்பு இல்லாமல் இருந்தோம். அந்த மருத்துவ உள்கட்டமைப்புக்காக நிறைய பெட்டு வசதிகள், டாக்டர்ஸு, நர்ஸு இந்த மாதிரிலாம் அதிகப்படுத்தினாங்க. ஸோ ஆத்ம நிர்பர் ஸ்வஸ்த் பாரத் யோஜனாங்கிறது அதுதான். பிரதான் மந்திரி ரோஸ்கர் யோஜனாங்கிறது 1993 கொண்டு வரப்பட்ட முதல் ஒரு வேலைவாய்ப்பு திட்டம். நகர்ப்புறத்தில், கிராமப்புறங்களில் சிறு சிறு நிறுவனங்களை ஏற்படுத்தி, டைனி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு சொல்லக்கூடிய சிறு குறு நிறுவனங்களை ஏற்படுத்தி அதன் மூலிமா அவங்களுக்கு ஒரு சுய வேலைவாய்ப்பு உருவாக்குறது. சப்சிடி கொடுத்தாங்க. அவங்க தொழில் தொடங்குவதற்கான முதலீடு மற்றும் சப்சிடி மானியங்கள் கொடுத்தாங்க இந்த திட்டம். ஆனால் இது ஆத்ம நிர்பருங்கிறது சுயசார்பு. ஸோ சுயசார்புடைய ஒரு வேலைவாய்ப்பு திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அடுத்தது 1972-73 முதல் கடந்த 40 ஆண்டுகளில் வேலைவாய்ப்பு வளர்ச்சி விகிதம் எத்தனை சதவீதம் அதிகரிச்சுள்ளதுன்னா 2%. இதில் ஒரு வரி எழுதிங்க, வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி அப்படின்னு போடுங்க. ஜாப்லெஸ் குரோத், வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி. வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்து பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்த போதும், மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்து பொருளாதார வளர்ச்சி அடைந்த போதும் போதிய அளவு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படவில்லை. If GDP increases, but employment opportunity not increased equally. அதனால் எவ்வளோ அதிகரித்தாலும் நம்ம மக்கள் தொகை ஏற்ப வேலைவாய்ப்பு அதிகரிக்கல. ஆனால் பொருளாதாரம் வளர்ந்துருக்கான வேலைவாய்ப்பை உருவாக்க முடியல. அப்படி ஒரு சூழ்நிலையை டிஃபைன் பண்ணுறது என்னென்னா ஜாப்லெஸ் குரோத்துன்னு சொல்லலாம். அடுத்தது இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கன்றாங்க. தீவிர வேளாண்மை மாவட்ட திட்டம். அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்து பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்த போதும் போதிய வேலை வாய்ப்பு ஏற்படுத்த இயலவில்லை. இயல்படுத்தாத பொருளாதாரத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சின்னு சொல்லுவோம். அடுத்தது சூஸ் த ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறோம். தீவிர வேளாண்மை மாவட்ட திட்டம் 1960-61 அறிமுகப்படுத்தினாங்க. அந்த திட்டம் முழுக்க ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் நாடு முழுக்கும் ஒரு ஸ்டேட்டில் ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த இதில் சரியான விதைகள்,
மருந்துகள், பூச்சிக்கொல்லிகள், ரசாயன உரங்களை இதெல்லாம் கொடுத்து சரியான முறையில் உற்பத்தி செஞ்சு வேளாண் உற்பத்தியை அதிகப்படுத்தினாங்க. அதுக்கு அடுத்தது அதோட நீட்சியாக 2வது திட்டம் வந்தது இன்டென்சிவ் ஏரியா அக்ரிகல்ச்சர் ஏரியா ப்ரோக்ராம்னு சொல்லி அது 64, 65 அறிமுகப்படுத்தினாங்க. 66, 67 இல்லை, 66, 67 வந்து வீரி ரக விதைகள் திட்டம் தான். இந்த தீவிர வேளாண்மை பகுதி திட்டம் வந்து 64ல் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி வேளாண்மை உற்பத்தி வாரியம்